இல்லை தெரியுமா? காசு இல்லைல்ல பிரதர், வெறுங்கையில் முளம் போட முடியுமா? காசு இருந்தால் தானே கனவு வரும். மாற்றி சொல்றீங்க, கனவு இருந்தா காசு வரும். There is vision, there will be a provisions. உலகத்தில் தரித்திரம் இல்லை. Poverty is not in this world. Poverty is in our mind. நீங்க மில்லியனர் ஆவறதுக்கு முன்னாடி you need a millionaire's mind. நீங்கள் ஐஸ்வர்யவானாய் மாறுவதற்கு முன்பாக உங்கள் மனதிலே நீங்கள் ஐஸ்வர்யவானா, உங்கள் எண்ணத்திலே நீங்கள் அப்படி மாற வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் சிந்திக்க துவங்கும் பொழுது செல்வம் குவியும். வாழ்க்கை மாறணும்னா எண்ணம் மாறணும். சரீரம் செத்து போச்சு, கற்பம் செத்து போச்சு, நினைக்கல. மாற வாக்குத்தத்தத்தை தேவன் சொன்னதை இருக்கிறதை வைத்து பேசுகிறவன் அல்ல, இருப்பவரை வைத்து பேசுகிறவன். ஆமென். உங்க எண்ணங்களை மாற்றும் வலிமை நீங்கள் பேசும் வார்த்தைகளுக்கு இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி மாத்துறார்? அவனுக்கு ஒரு ப்ரொஃபெட்டிக் பிக்சர் தரார். தேவன் உங்களை பார்க்கிற விதம், நீங்கள் எப்பொழுது உங்களை பார்க்க துவங்குகிறீர்களோ அந்த கணம் உங்க வாழ்க்கை மாறுகிறது. மனசுல உங்களை ஐஸ்வர்யவானாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, சுகதேகியாக நீங்க உங்களை பார்க்கும் பொழுது உங்கள் வெளியிலேயும் அது நடக்க ஆரம்பிக்கும். மாற வேண்டியது சூழ்நிலை அல்ல, மாற வேண்டியது மனநிலை. இப்ப சொல்ற, உங்கள் மனநிலை மாறினால் உங்கள் பணநிலை மாறும். ஒரு மனிதனை தேவன் வாழ்க்கையில் உயர்த்துவதற்கு முன்பாக அவர் முதலாவது அவன் எண்ணங்களை உயர்த்துவார். எண்ணங்களை நீங்கள் உயரும் பொழுதுதான் வாழ்க்கையிலும் உயர்ந்திருக்க முடியும். சேலரி கூடணும்னா நீங்க முதல்ல கூட்டி யோசிங்க, இவ்வளவு சம்பளத்துக்கு நான் தகுதி அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அந்த சம்பளம் வரும். மனம்தான் பெரிய சக்தி அல்லது மனதுதான் எல்லாம் அப்படி நான் பேசல, அது வெளியில இருக்கிற டீச்சிங். நான் என்ன பேசுறேன், மனம் ஒரு கருவி. மைண்ட் இஸ் a tool. இயேசு இவ்வளத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறாருன்னா இந்த கருவியை உபயோகித்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் இல்லையா? கடவுள் இல்லையா? இயேசு சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடிக்கலையா? எல்லாமே பண்ணியும் ஏன் மக்கள் ஃபெயிலியர்ல இருக்கிறாங்க? மக்கள் ஏன் வெற்றியில இல்லை? மக்கள் ஏன் ஆசீர்வாதமா இல்லை? மக்கள் ஏன் நல்லா இல்லை? ஜெயத்தின் இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா? கடவுள் என்னை நேசிக்கிறார் என்று நம்புகிற ஒரு மனுஷனும் தோக்க மாட்டான். 4 பேர் உங்களை பகைக்கலாம் இருக்கும் இந்த உலகத்தில், அதுக்காக வாழ்க்கையை அம்புட்டு தான் நினைக்க கூடாது. என்னை நேசிக்கும் தெய்வம் ஒருவர் இருக்கிறார். கண்டவன் சொல்ற மாதிரி உங்களை பார்க்க கூடாது. ஊர்ல எவனுக்கும் உங்களை பிடிக்காம இருக்கலாம், ஆனா அவருக்கு உங்களை பிடிக்கும். பெரிய வெற்றியை அடைந்த எல்லோரும் அன்பை குறித்த வெளிப்பாட்டை பெற்றவர்கள். ஆண்டவருடைய அன்பை பெற நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் தேவனுடைய அன்பு எந்த முயற்சியும் இல்லாமல் உங்கள் மேல் வந்திருக்கிறது. ஆமென். உங்கள் சாதனைக்கு பின்பு அன்பு வருகிறதில்லை, அன்புதான் உங்களை சாதிக்க வைக்கிறது.